ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு சுசீந்திரம் தாணுமா லயன் பற்றி சொல்லலான் இருக்கேன். தாணுமா லயன் அப்படின்னா, தாணுனா சிவன், மால்னா மகாவிஷ்ணு, அயன்னா பிரம்மா. இந்த 3 தெய்வங்களையும் ஒன்று சேர சுசீந்திரம் கோயிலில் பார்க்கலாம். அவர் தான் தாணுமா லயன். இந்த தாணுமா லயனை பற்றி ஒரு கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் அத்ரி முனிவரும் அவரது மனைவி அனுசுயாவும் சுசீந்திரத்தில் தவம் செய்கிறார். அப்புறம் அத்ரி முனிவர் இமயமலை சென்ற வேளையில் அனுசுயாவின் கற்பை சோதிக்க எண்ணிய சிவன், திருமால், பிரம்மா 3 பேரும் என்ன பண்ணுறா, சன்னியாசி வடிவத்தில் இங்கே வராங்க. வந்து அனுசுயாட்ட உணவு கேட்குறா. அனுசுயாவும் அதுக்கு என்ன உணவு கொடுக்குறேன் வாங்கோ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த 3 என்ன சொல்கிறா, விஷமத்தரமா, நீங்கள் எங்களுக்கு ஆடையுடன் உணவு பரிமாறப்படுமாயின் உணவு உண்ணலாகாது. எப்படி? ஆடையுடன் உணவு பரிமாறப்படின் உணவு உண்ணலாகாது. அதனால் ஆடை இல்லாமல் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா. இது கேட்டோடனே அனுசுயா அப்படியே திடுக்கிட்டு போயிட்டா. ஐயோ, என்னடா இது, ஆடை இல்லாமல் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? உடனே ஒரு நிமிஷம் இப்படி யோசிக்கிறா. அப்புறம் என்ன செய்கிறா, தன்னுடைய கணவர் திருவடி கழுவிய நீரை எடுத்து 3 பேர் மேலேயும் அப்படின்னு தெளிக்கிறான். தெளித்தோடனே என்ன ஆச்சு, சிவன், திருமால், பிரம்மா 3 பேரும் குழந்தையாக மாறிடுறா. குழந்தையாக மாறினோடனே என்ன பண்ணுறா, இவளும் அவள் சொன்னபடியே அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய்ப்பாலையே கொடுக்குறா. விருந்து குழந்தைக்கு என்ன பண்ண முடியும், தாய்ப்பாலை தானே கொடுக்க முடியும். தாய்ப்பாலை இந்த 3 குழந்தைகளுக்கும் கொடுத்து அது அப்புறம் தொட்டிலில் போட்டு தாளாட்டி வச்சுட்டு இருக்கா. இந்த சமயத்தில் என்னாச்சு, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் தன்னுடைய கணவன்மார்களை காணலையே, என்ன எங்கே போனாங்க அப்படி யோசனை பண்ணிகிட்டே வந்து பார்க்குறான். இங்கே வந்து பார்த்தா 3 பேரும் குழந்தையாக மாதிரி இந்த தொட்டிலில் தூங்கின்னு இருக்கா. என்னடா என்னாச்சு அப்படின்னு விவரத்தை தெரிஞ்சின உடனே எங்களுக்கு எப்படியாவது அவங்கள பழைய உருவமாக ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவகிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. உடனே இவ என்ன பண்ணுறா, இந்த 3 பேருக்கும் திருப்பியும் இந்த தண்ணி எடுத்து அப்படின்னு தெளிக்கிறா. தெளித்தோடனே என்ன ஆகுது, 3 பேரும் மும்மூர்த்திகளும் மீண்டும் சுய உரு மாதிரி வந்துடுறாங்க. சுய உருவை கொடுத்துட்றா அனுசுயா தேவி. அந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து திரும்பி வந்த அத்ரி முனிவர் அனுசுயா தேவியோடு இணைந்து மும்மூர்த்திகளின் காட்சியை பெற்று மகிழ்ந்தார். அவர் கிடைக்கிறது இதனால். இந்த நிகழ்வு நடந்த இடத்திலேயே தற்போதைய சுசீந்திரம் தாணுமாலயன் திருக்கோயில் அமைக்கப்பட்டிருப்பதாக தல வரலாறு சொல்கிறது. இந்த ஆலயத்தில் உள்ள கொன்றை மரத்தின் அடியில் தான் மும்மூர்த்திகளும் அத்ரி அனுசுயா தேவிக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. வணக்கம்.